வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம வியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போயிடும். ஓகே, அப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். ஏன் வயன்? உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை கண்ணை கட்டிட்டு இருந்தாரா என்ன? ஏன்? இல்லை, உன்னை போய் பிடிச்சிருக்குன்னு சொன்னார், அதனால தான் கேட்குறேன். ஏண்டி, நான் நல்லா இல்லையா என்ன? நீ நல்லா தாண்டி இருக்க, அழகா இருக்க. குறைன்னு உன் கலரு. இல்லை, மாப்பிள்ளை எவ்வளோ கலர் பார்த்தியா? அப்படியே உன் பக்கத்தில் நிற்கும்போது ஜொலிக்கிறாரு. தங்கத்தையும் நிலக்கரியும் பக்கத்தில் வச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ உங்கள் பேர் செட் ஆகும்னு தோணலடி. அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவர் தான் யோசிக்கல, நீயாவது யோசிச்சிருக்கலாம்ல. நான் என்னன்னு யோசிக்கணும்? அதான், இவ்வளோ கலராக இருக்க மாப்பிள்ள நமக்கு எப்படி செட் ஆவாருன்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாம்ல. நீ யோசிச்சிருந்தா அந்த பையனோட வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருடி, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்னை பிடிச்சிருக்கும். இது எங்கள் 2 பேர் தனிப்பட்ட விஷயம், ஓகேவா? நீ இதில் இடையில வர வேண்டாம், புரியுதா? மனசாட்சியோட யோசிச்சு பாரு. ஸ்கூல் டைமில் கூட உன் பின்னாடி யாரும் சுற்றினதில்லை. எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட ரேஞ்சுக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு. உனக்கு மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலுமே பேராசை? அந்த டைமில் டோர் நாக் ஆகுது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அவளும் டோர் ஓப்பன் பண்ணுறா. வயன் ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாமா. சீக்கிரம் கூப்பிட்டு வாங்கடி, லேட் ஆயிடுச்சு. ஓகேம்மா. வயன் வா, முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிடுச்சான், போகலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை சொன்னதையே நினச்சிட்டு கீழே வந்துட்டுருக்கீங்க. வி உங்களை மட்டுமே பார்த்துட்ருக்கான், ஒரு பிரைட்டான ஸ்மைலோட. உங்கள் ஃப்ரெண்டும் வியோட பக்கத்தில் போய் உட்கார வைக்கிறா. ஓய், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்னை பாரு. என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்புறம் ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? அப்பா அம்மாவை மிஸ் பண்ண போகிறேன்ல, அதான். இங்கே பாரு வயன், நீ எப்போ உன் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு நினச்சாலும் நான் அடுத்த செகண்ட் நான் உன் அப்பா அம்மா கிட்ட கூப்பிட்டு போயிடுவேன், சரியா? இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. இது நம்மளோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ரி. சரியா? நீங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட விய பார்க்குறீங்க பாரு. இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இப்படியே சிரிச்சிட்ருக்கணும், புரியுதா? வியும் தாலி எடுத்துட்டு உங்ககிட்ட வரா. நான் கட்டவா? வி ஸ்லோவா ஒவ்வொரு நாட்டையும் எண்ணி போடுறான். 3 முடிச்சு போட்டுட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு உங்களை விட்டு தள்ளி போகிறான். நீங்கள் விய ஷாக்காக பார்க்குறீங்க. ஏய், என் பொண்டாட்டி தானே, இதுக்கப்புறம் ஆல் ரைட்ஸ் ஐயாக்கு உண்டு. ரிசப்ஷனும் அப்படியே முடியுது. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட தான் நின்றுட்டுருக்கீங்க. அம்மா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா. நான் இவ்வளோ ஹாப்பியாக ஃப்ரீயாக வாழ்ந்திருக்கேன்னா மெயினான ரீசன் நீ தான். நீ என்ன எப்போவுமே உன் குழந்த மாதிரி பார்த்துப்பல்லம்மா. அம்மா, நீ அழுவாத. நீ அழுதா நான் உடஞ்சிடுவேன். ப்ளீஸ்மா, நீ மட்டும் அழுதுறாத. வயன், இங்கே பாரு, அம்மா எப்போ உன்னோட தான் இருப்பேன். உனக்கு எப்போ அம்மாவை பார்க்கணுன்னு தோணாலும் நீ வா. உன்னால் வர முடியலன்னா அம்மா உன்னை பார்க்க வரேன், சரியா? அம்மா அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மாவை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அழுவாத, இதுக்கெல்லாம் அழுகக்கூடாது. அங்கே பாரு, அப்பாவை பாரு, அவர் குழந்த மாதிரி அழுகிறாரு. அப்பா. வயன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. இந்த உலகத்தில் எல்லாருமே என்னை குறையாதானப்பா பார்த்தாங்க. என்னை குறை சொல்லாத ஒரே ஆம்பளை நீ மட்டும்தான்ப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உன்னால தான் நான் ஹாப்பியாக இருந்தேன். அழாதம்மா, அழக்கூடாது, சரியா? என் மகாராணிட்ட என்னம்மா குறை இருக்கு சொல்லு? மகாலட்சுமி மாதிரி இருக்க. உன்னை குறை சொல்றதுக்கு இந்த உலகத்தில் யாரோட கண்ணு கெட்டு போயிருக்கு? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? நீங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் தங்கச்சியை பார்க்குறீங்க. அக்கா,
என்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ கிளம்பி போ. ஏன்டி என்கிட்ட பேசக்கூட மாட்டியா? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி. நான் ஒன்றும் அப்பா அம்மா மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. ப்ளீஸ்டி எதுவும் பேசிடாத. அழுவாதடி. நீங்க அவள ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறீங்க. எதுக்கு இப்படி அழுகுற? நீ ஏன் அழுத? அப்பா அம்மா முன்னாடி. அதுக்கு தான் நானும் அழுவுறேன். நாளையிலிருந்து காலையில எந்திரிச்சோனே சண்டை போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் பிஸ்கெட் வாங்கினா உனக்கு அவ்வளோ எனக்கு இவ்வளோன்னு சொல்லி பங்கெல்லாம் நான் பிரிக்கணும்னு அவசியம் இருக்காது. சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு குட்டி சண்டை. ஸ்கூலுக்கு நான் லேட்டா கிளம்புனா அறிவு இல்லையாடி இவ்வளோ லேட்டா கிளம்புற அப்படின்னு திட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நைட்டு தூங்கும்போது அக்கா இருக்கேன்டின்னு தலையை நீவி கொடுத்து தூங்க வைக்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அக்கா அவ உங்கள டைட்டா கட்டி பிடிச்சுக்கிறா. அழுவாதடி. இங்க பாரு, எனக்கு கஷ்டமா இருக்குடி. சரி நீ அழுவாத. அங்க பாரு மாமா நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க. மாமா, எங்க அக்காவை நீங்க ஹாப்பியா பார்த்துக்கணும். அவ உங்க வீட்ல எப்படி ஹாப்பியா இருந்தா அதை விட அதை விட ஹாப்பியா நான் பார்த்துப்பேன். நான் உங்களை நம்புறேன் மாமா. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்களும் கார்ல ஏறுறீங்க. காரையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த விண்டோ வழியா நீங்க உங்க ஃபேமிலியை மட்டுமே பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. வி அவனோட கைய உங்க கை மேல வைக்கிறான். வயன், சொல்லுங்க. அழுகாத. ஃபர்ஸ்ட் டியர்ஸை வைப் பண்ணு. எதுக்கு இப்படி அழுகுற? இல்ல, நான் இந்த வெக்கேஷன்லாம் கூட்டு போவாங்க. அப்போ கூட நான் போக மாட்டேன். ஏன்னா என்னால வேற எங்கேயும் போய் தூங்கவோ கம்ஃபர்டபுளா இருக்கவோ முடியாது. நான் என் ஃபேமிலி கூடவே கம்ஃபர்டபுளா இருந்து பழகிட்டேன். இப்போ உங்க கூட வரவும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போனா விருந்தாளியா தான் போகணுமா? அது என் வீடு இல்லைல்ல. இதுக்கப்புறம் நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு. என் ரூம் இப்படிதான் இருக்கணும், அது இப்படிதான் இருக்கணும், அது இந்த இடத்துல இங்க வைங்க, சோஃபா இங்க வைங்க, டிவி அங்க வைங்க, பார்த்து பார்த்து ஒன்றும் பண்ணேன். இதுக்கப்புறம் அது என் அம்மாவோட வீடு இல்ல, அது இந்த ஒயனோட வீடு இல்ல. இங்க பாரு, நீ அழுதா அழுதுட்டே இருப்ப. திரும்ப பாரு, எவ்வளோ டியர்ஸ். எங்கேயா சேவ் பண்ணி வச்சிருந்தியாடி கல்யாணம் முடிச்சுட்டு அழுகணும்னு? சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டியா? பொய் என்கிட்டயே. நான் உன் பக்கத்துல தானடி உட்காந்து சாப்பிட்டேன். கோழி கொத்துற மாதிரி இத்தினூண்டு. என்னத்தடி பத்தோம்? என்னத்த பத்தோம்? அது நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன். அவ்வளோதான் சாப்பிடுவியா? அடி பாவி. சரி ஓகே, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். வீட்லையா? வீட்டுக்கு போய் சாப்பிட்ற வரைக்கும் மேடம்க்கு பசி தாங்குமா? அப்படி போட்டேன்னா அப்படின்னு திரும்பி அந்த பேக்ல இருக்க டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறான். என்னது இது? நீ சரியா சாப்பிடல, அதான் கார்ல போகும்போது ஊட்டி விடலான்னு போட்டு வந்தேன். என்ன? ஏன் நான் ஊட்டிட்டா சாப்பிட மாட்டியா? இல்லை, அப்படி இல்லை. இது வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் ஊட்டி விட்டுருக்காங்க. அதான். என்ன கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது? வெக்கப்படுறியா? ம். காட்டு. ஆனா நானே சாப்பிட்டுக்கிறேன். நீயே சாப்பிட்டுக்கிறியா? ம், பரவாயில்ல, நான் ஊட்டி விடுறேன். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? பிடிவாதம் இல்லடி, என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடாம பின்ன யார் ஊட்டி விடுவா? சரி, ஊட்டுங்க. அச்சோ, எவ்வளோ வெக்கம் மேடம்க்கு. இந்தாங்க சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க. வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தானே. இல்லை, இது கவனிப்பெல்லாம் குழந்தை பிறந்தானே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால கேட்டேன். ஏய், நீ ஏன் குழந்தடி. நீ தாண்டி என்னோட முதல் குழந்த. ஃபஸ்ட்டு நீ தான். நமக்கு ஒரு 10 குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோ. 10? ஏன் வேண்டாமா? ஆனால் 10 கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல. நான் 100 10க்குலாம் ஐடியா பண்ணேன். அப்புறம் சரி வேண்டாம் எதுக்கு அப்படின்னு தான் 10 கம்மி பண்ணிட்டேன். ஹலோ சார், அதுக்கு நான் ஒத்துக்கணும். ஒத்துக்க மாட்டியாடி? அது
என்னடி இப்படி வெக்கப்படுற? ம்ஹும். சரி சரி, நம்ம 5 மட்டும் பெத்துக்கலாம். 5 மட்டும் போதுமா? 5 போதும்டி. ஐயோ அப்பா, ரொம்ப கருணை உங்களுக்கு. ஐயோ, ஏதோ சொல்ல வந்தனே, மறந்துட்டனே. ஆ, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதை தாண்டி நானும் கேட்குறேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஆ, என்னை எப்படி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆ, இப்போ நம்ம 5 குழந்தை பெத்துட்டோன்னு வச்சுக்கோ. ம், அந்த 5 குழந்தைய விட எனக்கு என்னோட ஒயன் குழந்தை தான் முக்கியம். அப்படியா? அப்படிதான். அந்த குழந்தைங்கள நான் எவ்வளோ நல்லா பார்த்துப்பேனோ அதை விட அதை விட 1,00,000% அதிகமாக உன்னை பார்த்துப்பேன். நீங்கள் டக்குன்னு விய ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் பயந்துட்டே இருந்தேன். என்னன்னு பயந்த? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் நான் பயந்தேன். ஏய், என்னன்னு சொல்லு. அது நீங்கள் என்னை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? குரங்கு கையில் பூமாலை, அப்புறம் இவளுக்கு பாத்தியா வந்த வாழ்வ. உன் மனசாட்சி உனக்கு கேள்வி கேட்கல? இப்படி ஒரு பையனை நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எவ்வளோ 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 கேட்டேன் தெரியுமா? இது பாதி தான். இன்னும் சிலர்லாம் என்ன சொன்னாங்க? அது வேண்டாம், அப்புறம் சொல்கிறேன். ஏய், என்னை பார்த்து சொல்லு. என்ன சொன்னாங்க? அது நீங்கள் திரும்பி டிரைவரை பார்க்குறீங்க. சரி விடுறி, வீட்டில் போய் சொல்கிறியா? ம், காரம் இப்போ உங்கள் வீட்டுக்கு போகுது. வீதான் ஒவ்வொரு லக்கேஜாக எடுத்து வச்சிட்ருக்கான். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காடி? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ, அவ்வளோ பிடிச்சிருக்கா? ம், எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அடிக்க சொன்னேன். ஆ, நீங்கள் தான் பெயிண்ட் பண்ண சொன்னீங்களா? ஆமாம், பின்ன வேற யார் சொல்வா? தேங்க்யூ. புருஷங்கிட்ட என்னடி தேங்க்யூ? அப்புறம் அப்புறம் என்ன சொல்கிறது? இங்கே வா. ம், புருஷங்கிட்ட தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? எப்படி சொல்லுவேன்? நான் உனக்கு கல்யாண மண்டபத்தில் கொடுத்தேன்ல, எல்லாரும் முன்னாடியும். முத்தாவா? ம், குடு பாப்போம். அது குட்ரி. ம், நீங்கள் வியோட ஃபேஸை பிடிச்சி அவன் சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஏய், என்னது இது? முத்தா எங்கேயா கொடுப்பாங்க முத்தா? அப்புறம் எங்கே குடுடி அப்படின்னு அவன் லிப்பை பாயிண்ட் பண்ணுறான். ஆ, ஏன்னா நீங்கள் பேட் பாயாக இருக்கீங்க. கிஸ்ஸுக்கே பேட் பாயா? பின்ன குட் பாய் இப்படியா கேட்பாங்க? ஏய், இங்கே வா அப்படின்னு அவங்க இடுப்பை பிடிச்சி அவன் கிட்ட இழுத்துக்கிறான். இங்கே பாருடி, இதுக்கே நான் பேட் பாய்னா அப்போ இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் நீ என்னை கிரிமினல்னு தான் கூப்பிடணும். ஆ, ஆமாடி, இன்ச் பை இன்ச் இன்னைக்கு நீ எனக்கு. ம், அப்படியே உன்னை ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். சாப்பிட போகிறீங்களா? வீட்டில் தான் அவ்வளோ சாப்பாடு இருக்குல்ல. ஆனால் எனக்கு நீ தான் வேணும். நான் தான் வேணுமா? ம், இந்த கொழு கொழு கண்ணம் அப்படியே கடிச்சு சாப்பிட்றணும் போல இருக்கு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நான் பண்ணுவேன். ஆ, நான் கடிப்பேன். உன் கண்ணத்தை மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக கடிப்பேன். என்ன பண்ணுவ? கடிப்பீங்களா? நீங்கள் என்ன குழந்தையா? குழந்தை மட்டும்தான் கடிக்குமா என்ன? அப்படின்னு உங்களை லிஃப்ட் பண்ணி உங்கள் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். என்னை விடுங்க. ஆ, என்னை விடுங்க. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு நான் உன்னை விட போகிறதில்ல மிஸ்ஸஸ் கிம் டேயாங். ஆ, மிஸ்ஸஸ் கிம் டேயாங். இதுக்கப்புறம் நீங்கள் மிஸ்ஸஸ் கிம் டேயாங் தானே? ம், அப்புறம் ம், என்ன? ம், ஒன்றும் இல்லை. ஆமாம், கார் ஏதோ சொல்ல வந்துட்டு ஸ்டாப் பண்ணியே, என்னது? அது அது ஒன்றும் இல்லை, விடுங்க. ஏய், சொல்லுடி. அது அது வந்து அது என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்கிறேன். அது என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு? நம்ம ஃபஸ்ட்டு. ஆ, நம்ம ஃபஸ்ட்டு
ஏய் சத்தமா சொல்லுடி, கேட்கல. நம்ம நைட் இருக்குல்ல. நம்ம நைட்டா? ம் ஃபஸ்ட்டு ஓ அந்த நைட்டா? சொல்லு. நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சறக்காக கிட்ட வரும்போது நான் மறைஞ்சு போயிடுவேனா? என்ன? அது இருட்டும் கருப்பு, நானும் கருப்பு இல்லை, அதான் அப்படியே மறைஞ்சு போயிடுவேனா அப்படின்னு சொன்ன முட்டாள் யாரு? என் ஃப்ரெண்டு. அப்போ கண்டிப்பாக முட்டாள் தான். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவள் அப்படி சொன்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? இல்லை, நானும் திருப்பி சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? நான் மறைஞ்சிட்டு அவர் டார்ச் போட்டு தேடிக்கிட்டும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன்? டார்ச் போட்டு தேடிப்பீங்கன்னு சொன்னேன். ஐயோ பொண்டாட்டி ஏன்டி இப்படி இருக்க? இப்படி போட்டேன்னா நீங்கள் ஏன் ஆகும்னா என்னை பார்த்து அப்படியே போட்டேன்னா சொல்லிட்டே இருக்கீங்க? ஏய், ஒரு அளவுக்கு தாண்டி க்யூட்டாக இருக்கணும். ஒரு லிமிட் இருக்கும். இவ்வளோ அழகாக இருந்தால் தான் ஒரு மனுஷனால் தாங்க முடியும், இவ்வளோ க்யூட்டாக இருந்தால் தான் ஒரு மனுஷனால் தாங்க முடியும், இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குடி. அதெல்லாம் உன்கிட்ட உடஞ்சி போயிடுச்சுடி. எனக்கு புரியலையா? அது எப்படி நான் உன்கிட்ட சொல்கிறது? இப்போது நீ க்யூட்டாக இருக்கியா? இந்த உலகத்திலேயே உன்னோட அளவுக்கு க்யூட்னஸை கம்பேர் பண்ணா எந்த பொண்ணுமே இல்லடி. உன்னை விட அழகா, உன்னை விட க்யூட்டா, உன்னை விட ப்ரிட்டியா, உன்னை விட ஹாட்டா யாருமே இல்லடி. நீ அப்படியே கொல்றடி, இன்ச்சு பை இன்ச்சா. என்ன போய் தானே சொல்கிறீங்க? எனக்கு தெரியும். நீங்கள் நிறையா இடத்துல போய் பொண்ணு கேட்டிருப்பீங்க, யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, என்னை கட்டியிருப்பீங்க, அதுதானே? ஏய், அப்படியே போட்டேன்னா இது வரைக்கும் எல்லா பொண்ணையும் நான் தான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஏன் தெரியல, உன்னை பார்த்த உடனே நீ மட்டும்தான் தோணுச்சு. அதான் டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன். அப்படியா? இது நான் எப்படி நம்புறது? ஏய், உனக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக தாண்டி இருக்கு. அதுக்கு சமாளித்து தான் ஆகணும். நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல? கல்யாணம் பண்ணிட்டேன், இன்னும் ஒரே ஒரு வேலை மிச்சம் இருக்கு. என்ன வேலை? உன்னை என்னோட கிளைம் பண்ணுறது. இப்போ பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் உங்களை பெட்டில் தள்ளி விடுறான். இங்கே பாருங்க, ஏதோ விளையாட்டா சொன்னேன், சாரிலாம் வேண்டாம். என் பேரை திருப்பி ரிப்பீட் மோடில் சொல்லிட்டே இரு, அது போதும். கிம் டேயோங். ஏய், இப்போ இல்லடி, இப்படி இல்லை, நீ சொல்லுவ, நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு அவன் உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். அவன் லிப்ஸ் உங்கள் லிப்ஸோட அட்டாச் ஆகுது. அவன் உங்கள் லிப்ஸை ஒரு ஹங்க்ரி லயன் மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான். விடுங்க, என்னால் மூச்சே விட முடியல. ஏய், மூச்சு விட முடியலையா? நான் வேணா மூச்சு கொடுக்கட்டுமா? மூச்சு கொடுக்குறேன்டி அப்படின்னு திருப்பி அவன் லிப்ஸை உங்கள் லிப்ஸோட அட்டாச் பண்ணுறான். நீங்கள் திருப்பி அவனை தள்ளி விடுறீங்க. நீங்கள் என்னை விடவே போகிறது இல்லையா? என்னை ஏன் போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? டார்ச்சரா? என்னாடி இது பார்க்க டார்ச்சர் மாதிரியா இருக்குது? இது கொஞ்சல்ஸ் டி. கொஞ்சல்ஸ். உனக்கு இது பிடிக்கலையா? உனக்கு திமிரு பிடிச்சிருக்கு, அதான் வேறு எதுவும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? உன்னோட திமிரை அடக்க போகிறேன். அவனோட ஷர்ட்டை சுற்றி உங்களோட ஹேண்ட்ஸை டை பண்ணி மேலே பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? எல்லாமே பண்ண போகிறேன். அவன் உங்களோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வெக்கத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏய், ஐஸ் ஓப்பன் பண்ணு. ஐஸ் ஓப்பன் பண்ணுவியா மாட்டியா? மாட்டேன். பண்ணுடி.
மாட்டேன். அவன் உங்க நெக்க கடிக்கிறான். ஆ! ஐஸ் ஓப்பன் பண்ணு. ம்ஹ்ம். அவனோட லிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகுது. ம். என்ன? ம்ஹ்ம். கடிக்ட்டா? ம்ஹ்ம். அப்ப ஐஸ் ஓப்பன் பண்ணு. ம். ம். எனக்கு பயமா இருக்கு. ஐஸ் ஓப்பன் பண்ணு. ம். நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. அவன் திருப்பி உங்கள பைட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். கடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. பெட்ல மட்டும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. ம். அவன் உங்க உடம்பு ஃபுல்லா கிஸ் பண்றான். என்ன பண்றீங்க இங்க வா. என்னடி? இப்படிலாம் பண்ணாதீங்க. ஏண்டி? பண்ணாதீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? உன் வெக்கம் எல்லாத்தையும் இன்னைக்கு நைட் நான் எடுத்துடுறேன். உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவன் கீழே போடுறான். இப்போ நீங்கள் அவன் முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் படுத்துட்ருக்கீங்க. அப்பா, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? பா, ஐயோ, சும்மா இருங்க. ஏய், நீ சும்மா இருடி அப்படின்னு அவனும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ஓகே, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்கிரோஸ். டாடா, பை பாய்.